முதலில் சத்குரு கவனிக்கிறார் என்பதும், பின்னர் அவர்கள் மனத்தை எள்ளளவும் குழம்பச் செய்யாமல் பொருத்தமான செயல்துறை கட்டளைகளை அளித்து ஆத்மானுபூதி என்ற லட்சியத்திற்கு தொடர்ந்து அவர்களை இட்டுச் செல்கிறார் என்பதும் நன்றாக அறியப்பட்ட ஒரு உண்மையாகும். இவ்வகையில் சத்குரு எவைகளை உபதேசிக்கிறாரோ அல்லது கட்டளையிடுகிறாரோ அவைகள் பலர் அறிய வெளியிடப்படக்கூடாது என்று சிலர் கூறுகின்றார்கள். அவர்களுடைய உபதேசங்கள் பிரசுரிக்கப்பட்டால் பயனற்றவையாய் விடுகின்றன என்று சிலர் நினைக்கின்றார்கள். இக்கருத்து சரியானதன்று. சத்குருவானவர் ஒரு பருவமேகம் போன்றவர். தமது அமிர்தத்தினை நிகர் மொழிகளை தங்கு தடையின்றி விரிவாக அனைத்து இடங்களிலும் பரவும்படி கருதறிய ஆனந்த மழை பொழிகிறார்கள். இவைகளை நாம் மகிழ்ந்து அனுபவித்து நமது உள்ளம் நிறைவேதும் வரை ஜீரணித்து கொண்டு அதன்பின் தனி பயன் கருதி சேம ஒதுக்கீடு ஏதுமின்றி மற்றவர்களுக்கும் பரிமாற வேண்டும். நமது விழிப்பு நிலையில் அவர்